ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. ஒரு வீட்டிலும் அதி முக்கியத்துவம் வாய்ந்த நிலைவாசல்தான். நிலைவாசல் சரியான முறையில் அமைந்திருந்தாலே பிரச்சனைகள் நம்மை நெருங்காது. ஆகையால் தான் வீட்டிற்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அதே அளவு முக்கியத்துவம் நிலைவாசலை வைக்கும் பொழுது அதற்கு நவதானியங்கள் நவமணிகள் என அனைத்தையும் சேர்த்து வைத்து இதை ஒரு பெரிய பூஜையாகவே செய்து வருகின்றோம். அத்தகைய நிலைவாசலை தாண்டித்தான் நம் வீட்டினுள் நல்லதும் கெட்டதும் வரும். இந்த நிலைவாசலில் நாம் ஒரு சில பொருட்களை கட்டி வைத்தால் வீட்டிற்குள் தீயது வராமல் நல்லது மட்டுமே வரும் என்று சொல்லப்படுகிறது. அதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். கெட்ட சக்தி வீட்டிற்குள் நுழையாமல் இருக்க நிலைவாசல் பரிகாரம். இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவையான அது கர்ச்சீப் போல கட்டமாக இருக்க வேண்டும். அதற்கு காட்டன் பட்டு துணி என உங்களிடம் எது இருக்கிறதோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்து 3 துண்டு வசம்பு, 3 துண்டு வேப்பங்கட்டை, 3 சிறிய துண்டு பரிகாரம், இவை எல்லாம் ஒரு தட்டில் தயாராக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பரிகாரத்தை நாம் பிரம்ம முகூர்த்த வேளையில் தான் செய்ய வேண்டும். ஆகையால் முதல் நாளே இதையெல்லாம் வாங்கி தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த நாள் காலையில் எழுந்து குளித்து முடித்த பிறகு முதலில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். அதன் பிறகு நீங்கள் தயாராக வைத்திருக்கும் இந்த பொருட்களை சுவாமி படத்திற்கு முன்பாக வைத்து வசம்பு கட்டை, வேம்பு கட்டை, பரிகாரம் 3ஐயும் ஒன்றாக இந்த பச்சை துணியில் வைத்து பச்சை நிற நூலால் இறுக்கமாக கட்டிவிடுங்கள். இப்போது அந்த முடிச்சை உங்கள் வீட்டில் நிலைவாசலுக்கு கொண்டு வாருங்கள். நிலைவாசலில் 2 புறமும் மண் அகல் எடுத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி நிலைவாசலில் வைத்து தீபம் ஏற்றி வழிபட்டு கொள்ளுங்கள். நிலைவாசலை வணங்கும் போது இந்த முடிச்சை நிலைவாசலில் கட்டுவதற்கான அனுமதியும் அதன் பிறகு எந்த கெட்டதும் வராமல் நல்லவை தெய்வ சக்தி அனைத்தும் எங்கள் வீடு தேடி வந்து நாங்கள் சுபீட்சமாக வாழ வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொண்ட பிறகு அந்த முடிச்சை உங்கள் நிலைவாசலில் கட்டிவிடுங்கள். இந்த பரிகாரத்தை நீங்கள் எந்த நாளில் வேண்டுமானாலும் செய்யலாம். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்வது மட்டும் தான் முக்கியம். இந்த முடிச்சில் சேர்ந்திருக்கும் பொருட்கள் அனைத்துமே தீய சக்தியை நம்மிடம் இருந்து விரட்டி அடிக்கக்கூடிய தன்மை உடையவை. வசம்பு சிறு பிள்ளையிலிருந்து கெட்டவை நம்மிடம் நெருங்காமல் இருக்கிற முன்னோர்கள் பயன்படுத்துவது. அதே போல தான் வேம்பும் தீயவற்றை அழித்து தெய்வ சக்தியை வீட்டிற்குள் கொண்டு வரும் அற்புதமான சக்தி. அடுத்தது பரிகாரம். இது பண வரவையும் ஏற்படுத்தும் தெய்வ சக்தியும் கொண்டு வரும். தீயதை அண்ட விடாமல் தடுக்கும். இவை அனைத்தும் சேர்ந்து கட்டியிருக்கும் போது உங்கள் வீடும் நீங்களும் நல்ல சுபிட்சமாக இருப்பீர்கள் என்பதில் துளியும் சந்தேகமில்லை. நம்பிக்கை உள்ளவர்கள் நம்பிக்கையுடன் இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர.